இப்போ சக்தி சமையலில் நம்ம செய்யறது ரவா தோசை. ரவா தோசைக்கு நான் ரவா ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கேன். அதில் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. ஒரு 20 நிமிஷம் போல் ஊறட்டும். ஊறின பிறகு நம்ம இது பாருங்கள், ஊறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம், கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்த்துக்க போகிறோம். பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டு கூடவே 4 தக்காளி துண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்குங்க. வாசனை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஊற்ற போகிற ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணியாக கலந்துக்கணும். தண்ணியாக கலந்து தோசைக்கல் சூடு ஏறினோடனே நம்ம இங்கே பாருங்கள், தண்ணி எவ்வளோ தண்ணியாக இருக்குது. அதேமாரி நீங்கள் ஊற்றி எடுத்துக்கோங்க. மொறு மொறுன்னு சூப்பரான சுவையான ரவா தோசை ரெடி ஆகிடும். ஒரு தரம் இதேமாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு